டிட்வா புயல் காரணமாக கடலூர் பகுதி மீனவர்கள் கடந்த 10 நாட்களாக கடலுக்கு செல்லவில்லை. மழை சற்று ஓய்ந்தே இருந்தாலும் கடல் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கடலூர் தாளங்குடா பகுதியைச் சேர்ந்த மீனவர்களான ராகவேந்திரன், திவாகர், நடராஜன் ஆகியோர் வைவர் படகு மூலம் நேற்று தாளங்குடாவில் இருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். பிற்பகல் 12 மணியளவில் கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது சூறாவளி காற்றுடன் கடல் சீற்றமாக காணப்பட்ட நிலையில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் கடலில் குதித்த அவர்கள் நீந்தியபடியே 3 பேரும் கரை திரும்பினர். ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி வலை கடலில் அடித்துச் செல்லப்பட்டதாக நீந்தி தப்பி வந்த மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பின்னர் சக மீனவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு மற்றொரு படகு மூலம் நடுக்கடலில் மூழ்கிய படகை மீட்கச் சென்றனர். பின்னர் சேதமடைந்த படகை கயிறு கட்டி கரைக்கு கொண்டு வந்தனர். மேலும் கரையில் இருந்து 30க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கயிறு மூலம் அப்படகை இழுத்து கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.